புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஆளுங்க தேவை. உனக்கு இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லு தம்பி. உங்கள் கடை பார்க்கறதுக்கு ஆளுங்க தேவையா? சரி, நீங்கள் சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க? நைட்டு மட்டும் கடை பார்த்துக்கிட்டா போதும் தம்பி. ஒரு நைட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறேன். உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு தம்பி. அப்படின்னா நீங்கள் டெய்லி சம்பளம் கொடுத்துருவீங்களா? ஆமாம் தம்பி, நான் டெய்லி சம்பளம் கொடுத்துருவேன். வேணும்னா டிஃபன் கூட வாங்கி கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. எனக்கு கடை பார்க்கறதுக்கு அர்ஜென்ட்டாக ஆள் தேவை தம்பி. சரிண்ணே, நானே உங்கள் கடைக்கு வேலை பார்க்க வரேன். ஆனால் டெய்லி சம்பளமும் சாப்பாடும் கொடுத்துடணும். அப்புறம் 500 ரூபாயெல்லாம் பத்தாதுண்ணே, ஒரு 1000 ரூபா கொடுங்க. இது ஓகேண்ணா, நான் உங்கள் கடைக்கு வேலை பார்க்க வரேன். ஓகே தம்பி, நான் உனக்கு டெய்லி 1000 ரூபா கொடுத்துட்றேன். நீ இன்னிலேருந்து என் கடைக்கு வந்துடுறியா? சரிண்ணே, வாங்க நம்ம கடைக்கு போகலாம். இதா பாரு தம்பி, இந்த கடையில் நீ மட்டும் தனியாக இருக்கணும். நான் காலையில் வந்துடுவேன். காலையில் வந்த உடனே உனக்கு சம்பள காசு கொடுத்துடுவேன். என்ன, உனக்கு ஓகேவா? நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தியா, இல்லை பசியாக இருக்கியா? ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். இதை பாருங்கண்ணே, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாது. இங்கே ஏதோ போட்டியாக இருக்கு. இதெல்லாம் என்னன்னு நீங்கள் விளக்கமாக சொன்னால் தானே நான் புரிஞ்சு வேலை பார்க்க முடியும். உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இங்கே என்ன வேலைன்னா, இந்த பொட்டிகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், நல்லா தொடச்சி வைக்கணும். யாராவது வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அவ்வளவுதான். ஓகேண்ணே, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கண்ணே. காலையில் சந்திக்கலாம். அட, இந்த பொட்டிக்குள்ளே என்ன தான் இருக்கும்? திறந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. திறந்து பார்க்கலாமா? இனிமே இங்கே தானே வேலை பார்க்க போகிறோம், மொல்லமாக பார்த்துக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. தம்பி, இங்கே ஒருத்தர் மஞ்சள் கலர் பனியன் போட்டுட்டு இருப்பாரே, அவர் எங்கப்பா? அவரை காணமே. அவர் எங்கே போயிருக்காரு? மஞ்சள் கலர் பனியனா? அப்படி யாரும் இங்கே இல்லையே. எங்கள் ஓனரு ஆரஞ்சு கலர் பனியன் தான் போட்டிருப்பாரு. அவரை தான் நீங்கள் கேட்குறீங்களா? அவர் காலையில் தான் வருவாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. தம்பி, நான் அவரை பார்க்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். நீ என்னடான்னா அவர் காலையில் தான் வருவாருன்னு சொல்கிற. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. அக்கா, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில் வந்து ஓனரை பாருங்க. இல்லை இங்கே தங்கிக்கோங்க. நான் கூட இங்கே தனியாக தான் இருக்கேன். எனக்கும் ஒரு பேச்சு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கஸ்டமர் யாரோ வந்துட்டுருக்காங்க போல். யாருன்னு நான் பார்க்குறேன், கொஞ்சம் இருங்க. டே கருவாயா, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை பார்த்துட்டு தாண்டா இந்த கடை பக்கம் வந்தேன். இது என்ன கடைன்னு உனக்கு தெரியுமாடா? அண்ணே, இது என்ன கடைன்னு எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் இந்த கடை ஓனரு எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேனே. டே, இது டெட் பாடி ஃப்ரீசர் பாக்ஸ் கடைடா. இங்கே போய் யாராவது நைட்டு வேலை பார்ப்பாங்களாடா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே இங்கே வேலைக்கு வந்துட்டியா? முதல்ல இங்கேருந்து போடா. ஐயையோ, என்னென்ன டெட் பாடி ஃப்ரீசர் பாக்ஸ் கடையா? அப்படின்னா இதை செத்தவங்களை பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்களே அந்த கடையானே? இது எனக்கு தெரியலேண்ணே. என்னடா கருவாயா இப்படி சொல்கிற? இங்கே கொட்டை கொட்டை எழுத்தில் இவ்வளோ பெருசாக எழுதி போட்டிருக்கிய, நீ படித்து பார்க்கலையாடா? அண்ணே, எனக்கு இங்கிலீஷில் 1-2 வார்த்தைங்க தானே தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி படிப்பேன். ஆனால் சரியாக புரியாது. எனக்கு எங்கென்ன இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியுது? நான் மட்டும் இது ஃப்ரீசர் கடைன்னு படிச்சிருந்தா வந்த உடனே ஓடி போயிருப்பேனே. என்னன்னா இப்போ பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. டே கருவாயா, காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கடையில எல்லாம் வேலை பார்க்காதுடா. சொன்னால் கேளுடா, இங்கேருந்து முதல்ல போடா. அது எப்படி நான் போக முடியும்? இந்த ஓனரு என்னை நம்பி தான் இந்த கடையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் காலையில் தான் வருவார். அவர் வந்த வாட்டி தான் நான் போவேன். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கு. நான் வேற அவருக்கு ஃபோன் பண்ணணும். என்னது பொண்ணு வந்திருக்கா? இங்கே எந்த பொண்ணையும் காணோமே.
நீ எந்த பொண்ணை சொல்கிற? என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணு என் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கு, நல்லா பாருங்கண்ணே. ஐயையோ, அந்த பொண்ணு இங்கே தானே நின்றுட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே எங்கே போயிருக்கோம்? அது வேற எங்கள் ஓனரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா திடீர்னு காணாமல் போயிடுச்சே. டே கருவாயா, எனக்கு என்னமோ இந்த இடம் சரியில்லைன்னு தோணுதுடா. நீ இங்கே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்புடா. அண்ணே இருண்ணே, நான் ஓனருக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. சொல்லாமல் வந்தா நல்லா இருக்காது. டே கருவாயா, முதல்ல ஃபோன் போட்டு அவனை இங்கே வர சொல்லுடா. அவனை நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறேன். உன்ன மாதிரி சின்ன பையன் கிடைச்சதும் உன் தலை மேலே இந்த கடையை கட்டிட்டு போயிட்டான் அவன். அவனை இங்கே சீக்கிரமாக வர சொல்லுடா. சரிண்ணே, நான் இப்போவே என் ஓனருக்கு கால் பண்ணுறேன். ஐயோ, என்ன இது ரிங் போகுது ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணே, அவர் ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லண்ணே, நான் காலையில் அவர் வந்த வாட்டி தான் இந்த கடையை அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லைண்ணே, நீ ஒன்றும் பயப்படாத, நீ வீட்டுக்கு போன. சரிடா கருவாயா, வா இஷ்டம், நீ என்னமோ பண்ணு. நான் சொன்னா நீ கேட்கவா போகிற? சரி, நான் போயிட்டு வரேன். நைட்டு தூங்கின மாதிரி தான். இந்த அண்ணன் வேற சும்மா இருக்காமல் வந்து என்னை இப்படி பயமுறுத்தி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், அந்த பொண்ணை எங்கே காணோம்? அந்த பொண்ணு இங்கே தானே இருந்துச்சு. ஒரு நைட்டு தானே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் ஓனர் வந்த வாட்டி கடையை ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து போக வேண்டியது தான். சரி, நான் இப்படியே தூங்குறேன். நீ என்ன பார்க்கறதுக்காகத்தான் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நானும் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. ஆமாங்க, உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல. அதான் உங்களையும் கையோட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். சரி வாங்க, நாம் போகலாம். இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமாம், நீ ரொம்ப சரியாக சொன்ன. வா, இனிமேலாவது நம்ம 2 பேரும் நிம்மதியாக இருக்கலாம். அட, என்ன என் ஓனர் அந்த பொண்ணு கூட போயிட்டுருக்காரு? நான் இந்த கடையை அவர்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே போயிட்டாரே. சரி, நானும் பின்னாடியே போய் பார்க்குறேன், அவர் எங்கே தான் போகிறாருன்னு பார்க்கலாம். டே கருவாயா, என்னடா இங்கே வந்து படுத்துட்ருக்க? ஏண்டா, உனக்கு என்னடா ஆச்சு? டே கருவாயா, எந்திரா எந்திரா. அண்ணே, நான் எப்படி நான் இந்த சுடுகாட்டில் வந்து படுத்தேன்? அதை நான் உன்னை தாண்டா கேட்கணும். ஏண்டா, யாராவது தன்னந்தனியாக வந்து இப்படி நடு சுடுகாட்டில் தூங்குவாங்களாடா? உனக்கு தான் வீடு வாசல் எல்லாம் இருக்கே, அங்கே போய் தூங்க வேண்டியது தானடா. நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், உன்னை பார்த்ததும் வந்து உன்னை எழுப்புனேன். ஏண்டா இப்படி பண்ணுற? ஆமாண்ணே, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. நீங்கள் நைட்டு சொன்ன உடனே நான் அந்த கடையை விட்டு கிளம்பி இருக்கணும். நான் இங்கே இருந்திருக்கக்கூடாது. அந்த 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பின்னாடியே போய் பார்த்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கே தெரியல. இப்போ கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இந்த சுடுகாட்டில் கிடக்கிறேன்னே. நான் எப்போடா கடையில் வந்து உங்ககிட்ட நைட்டு பேசினேன்? நான் இப்போ தான் ஊர்லேருந்து வரேன். நீ என்னடா இது புது கதையாக சொல்கிற? நீ சொல்கிறத கேட்டால் எனக்கே பயமாக இருக்குடா. நீ ஏதோ கனவு பார்த்துருக்குறேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இனிமேல் தனியாக நைட்டு வெளியே சுற்றிட்டு இருக்காதடா. வாடா வீட்டுக்கு போகலாம். அப்போ நான் நைட்டு ஃபுல்லாக பேங்க கூட தான் பேசிகிட்டு இருந்தேனா?